நீங்கள் வந்து அருமை சகோதரர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா இல்லையா? வடிவேல் வந்து திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார். வீடு மரம் காடுகிற அவ்வளவுலையும் கூட்டம் இருந்தது. நாங்கள் அதை குறை சொல்லலை. 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால் அந்த பணியில் கூட்டம் வர்றதை பற்றியோ நாங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லலாம். அன்னைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்கள் பணியை தேர்தல் பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்க சொல்லியிருக்கிறோம். அது துவங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி தான் பார்த்தீங்க, இல்லை நேற்று தினம் பார்த்தீங்க, மிகப்பெரிய நடிகர் நம்ம ரஜினிகாந்தே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நாங்களாம் அதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு யார் சொல்கிறா? யார் வாக்கு பாதிக்காமல் இருக்கும், யார் வாக்கு பாதிக்குமா? அதுக்கெல்லாம் தேர்தல் வர்றப்போ அப்போ நீங்கள் பொறுத்து பாருங்கள். கோச்சிக்க மாட்டீங்கள? முன்னாள் நம்முடைய சசிகலா அம்மா வந்து பெங்களூரில் விடுதலையானப்போ சென்னைக்கு வர்றப்போ விடிய கூட்டம், என்னது கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் வந்து இதுக்கு தான் சொன்னேன். அதனால் எல்லாமே கூட்டணி தேர்தல் வரும்போது முதலமைச்சர் அதை பார்த்துக்குவாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த பணியை அந்த வேலையை நாங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோமே வேலை, அந்த பணியில் ஏதாவது குறை இருந்தால் அதை சரியாக பண்ணலைன்னா அதை மட்டும் சொல்லுங்கள். முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, மேற்கு தொகுதியில் வந்து அதிமுக இருக்கும்போது திட்டங்களாக கொண்டு வந்தோம், ஆனால் அமைச்சர் வந்து டிஃபன் பாக்ஸாக கொடுத்துட்டு வெறும் வாய்ஜால சகோதரரை ஏற்கனவே நீங்கள் பேட்டிக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எத்தனை ஆயிரம் கோடிக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மேற்கு தொகுதியில் தயவுசெய்து நீ மீடியா பூரா ஒரு நாளைக்கு மேற்கு தொகுதி கூட்டிகிட்டு போகணும். நாங்கள் வந்ததுக்கு பின்னுக்கு அடிப்படை வேலை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அவர் அண்ணன் செஞ்சாரான்னு நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேளுங்க. நீங்கள் போய் கேளுங்க. நானாக சொல்கிறேன், நாங்கள் நலத்திட்டங்கள் பூரா செஞ்சுருக்கோம்னா இப்போ சாலைகள் பூரா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டு குடிநீர் இணைப்பு பூரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு என்ன லைட்டு போகிறதா எந்த இது போட்டாலும் இப்போ 744 ரோடு ஒரே நேரத்தில் நடக்குதுல்ல. இப்போ இந்த வந்ததற்கு முன்னால் எப்படி அந்த தொகுதி இருந்துச்சு, இப்போ அந்த தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி கேளுங்க. நான் சொல்கிறதே அண்ணா சொல்கிறதை பற்றி நீங்கள் பண்ணாதீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.